வெல்கம் பேக் அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் பார்த்தீங்கன்னா, கார்த்திக் ப்ரோ அவங்க கூட ஒர்க் பண்ணுற கேமராமேன், அதுக்கப்புறம் அவங்க கூட சப்போர்ட்டாக அவங்க ஷூட்டிங்கில் இருக்கக்கூடிய ஹெல்ப் பண்ணுறவங்க, ஸோ இப்படின்னா அவங்க கூட இருக்கவங்க கூட சேர்ந்து இருக்க மாதிரியான பிக்சரை இன்றைக்கி சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது தீபா, ரம்யா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துக்கு காட்டுப்பகுதியில், அதாவது வேண்டுதல், அதாவது பிரார்த்தனை அப்படின்னு சொல்லலாம், அதாவது ஒரு பரிகாரம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ரம்யா கூட்டிகிட்டு போயிருந்தாங்க இல்லையா, அந்த ஒரு பிளேஸில் இருந்து கார்த்திக் ரம்யாவை காப்பாற்றினாங்க. ஸோ அந்த ஆற்றுக்குள்ளே நின்றுட்டுருக்க மாதிரி இந்த பிக்சரை இப்போது சோஷியல் மீடியா பக்கத்தில் பார்த்திங்கன்னா அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த சீரியல் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அருண் அப்படின்ற அவருக்கு இன்றைக்கி பர்த்டே எல்லாருக்குமே தெரியும். இவருக்கு நீங்கள் விஷ் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் உங்களுடைய விஷஸை தெரிவிச்சிருங்க. ஸோ இப்போதைக்கு என்ன ஸ்டோரி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபா அவங்களா அந்த ஆற்றுக்கு பரிகாரம் பண்ண போகலை, இந்த ரம்யா தான் எல்லாத்துக்குமே காரணம், அந்த போலீஸ் சாமியாருடைய பேர் இது இல்லையே, அவருடைய பேரே வேறு அப்படின்னு சொல்லி மைதிலி ஒரு பக்கம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போது கண்டிப்பாக தீபாவுடைய லைஃப்பில், கண்டிப்பாக கார்த்திக்குடைய லைஃப்லேயும் தீபாவுடைய லைஃப்லேயும் பெரிய ஒரு பிரச்சனையாக தான் இப்போ இருக்கா. கண்டிப்பாக தீபாவை இப்படியே வீட்டை விட்டு துரத்திட்டு கண்டிப்பாக தீபாவோடைய இடத்த பிடிக்கிறது தான் அவளுடைய பிளான் அப்படின்னு சொல்லி நம்ம மைதிலியும் மீனாட்சியும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பட் நம்ம தீபாவுக்கு அது புரியலை. அவள் என்னோட தோழி அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நம்புகிறாங்க, அவள் எனக்கு துரோகம் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கம் கார்த்திக்கும் ரம்யா மேலே சந்தேகம் அவங்கள கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவளுடைய உண்மையான முகத்திரையை கிழிக்க போகிறாங்க கார்த்திக்.